ஆசைப்பட்டு காதலிச்சேன் அரக்கோணம் பொண்ணு, நான் பாசம் வச்சு காதலிச்சேன் மோசூர்ல நின்னு. திருவிழாங்காடு ஸ்டேஷன்ல தேடி தேடி பார்த்தேன்டா, மன ஊரு வந்ததுமே மனசு மாறி போனாடா. செஞ்சி ஸ்டேஷன்ல தேடி தேடி பார்த்தேன்டா. இவர் தாங்க அந்த பாட்டை பாடி ட்ரெண்டிங் ஆனது நம்ம ஊரு அரக்கோணத்தை பத்தி. தமிழ் தாத்தா ஊவேசாவோட விருது எனக்கு கொடுத்து மாசம் மாசம் 250 ரூபா உதவி தொகை கொடுத்தாங்க. அந்த காலேஜில் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ ஜீன்ஸ் பேண்ட் நான் போடதே கிடையாது. மாநில கல்லூரி வரலாறு இப்போ கூட நான் PhD படிக்கிறாங்க. அந்த காலேஜ் மாதிரிலாம் நிச்சயமா வராது. இவனுங்க கெட்டு போய் கத்தி எடுத்துன்னு போகிறது, கட்டை எடுத்துகிட்டு போகிறது, அவன் சட்டியை இவன் போட்டுன்னு இவன் ஒரு நாள் காலேஜுக்கு போகிறான். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு பேண்ட் இப்படி போடுறானுங்க, முடி இது மாதிரி வெட்டிக்கிறானுங்கன்னு. அவனுக்கு போகிறவன 40 பசங்க அப்படி 40 பேரில் ஒருத்தன் கூட அவங்க அப்பா கவர்மெண்ட் வேலை செய்ய மாட்டான். காலையில் ஃபாஸ்ட் விடுவான். ரிட்டன் நீங்கள் போகும்போது அந்த ட்ரெயினில் லோக்கலில் தான் நாங்கள் போவோம். சரி சரி. எங்களது 220. அது சொல்கிறதுக்கு ஒரு அது இல்லை தம்பி. ஆமாம், அது அந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயின் ட்ராவல். வணக்கம் மக்களே, இது அன்புடன் அரக்கோணம் வித் அன்புடன் லோகேஷ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சனை தாங்க இன்டர்வியூ பண்ண போகிறோம். நீயா நானா ப்ரோக்ராமில் ஆசைப்பட்டு காதலிச்ச அரக்கோணம் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி நீயா நானா ப்ரோக்ராம்லேயே அரக்கோணத்தை ட்ரெண்டிங் பண்ண ஒரு வைரலான பர்சனை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். அது வேற யாரும் இல்லை, நம்ம திராவிடன் தேவன் அண்ணாவை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கேன் தம்பி. அந்த ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கேன். சூப்பர். மக்கள் உங்களை வீடியோவில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் நீயே நானால பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? அது 2011 நடந்த ப்ரோக்ராம் தம்பி. சரி, 2011க்கு அப்புறம் அப்போ உங்க கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது, ஒல்லியா இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க. மக்கள் யாரும் ரீகால் பண்ணுவாங்க, இவர் தானா அது அப்படின்னு சொல்லி. இவர் தாங்க அந்த பாட்டை பாடி ட்ரெண்டிங் ஆனது நம்ம ஊர் அரக்கோணத்தை பற்றி. அந்த அரக்கோணம் ட்ரெயின் ரூட் எல்லா ரூட்டும் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் திராவிட தேவன் அண்ணா. என்னன்னா அது திராவிட தேவன் என்ன பேர், அதுக்கு பேர் என்ன காரணம்? அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் பற்றாளர். கலைஞர் பற்றாளர். ஆமாம். திமுகவோட வெறி பிடித்த ஒரு தொண்டன். ஓஹோ. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சரி. 1993 இறந்துட்டார். சரி சரி. எங்கள் அப்பா இறந்து இதோட 30 வருஷம் முடிஞ்சு 31வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. சரி சரி சரி. அவர் வச்ச பேர் தான் அந்த திராவிட தேவன். அவர் வந்து எனக்கு தேவன் நேசன்னு பேர் வச்சார். சரி. நாம் உட்காந்துட்டு இருக்குது திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ். சரி சரி. இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்பகுதியில் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. சரி சரி. அந்த சர்ச்சில் எனக்கு பேர் சுட்டு வச்சு தேவன் நேசன்னு பேர் வச்சார். சரிங்க. அந்த பேர் எனக்கு காலப்போக்கில் தேவன்னு மாறிச்சு. அந்த தேவன் அது எப்படி மாறிச்சுன்னு தெரியல. நாங்கள் வந்து இந்த நானிலம் போற்றும் சென்னை மாநில கல்லூரியில் நான் அங்கே தான் படித்தேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கவாசல் தி பிரின்ஸ் ஆஃப் பிரசிடென்சி காலேஜ். பிரசிடென்சி காலேஜ். ஆமாம். அந்த காலேஜ் மாதிரி உண்மையாகவே எனக்கு எந்த ஒரு கல்லூரி வாழ்க்கையும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பிரசிடென்சி காலேஜ், அப்புறம் இன்னும் நிறைய காலேஜஸ் சொல்லுவாங்க. அப்போலாம் அந்த காலேஜஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது அதாவது இன்னைக்கு இந்தியாவிலையும் சரி சென்னையிலையும் சரி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், அறிவியல் அறிஞர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் வேற லெவலில் ஆமாம் இருக்கிறவங்கெல்லாம் அது மாநில கல்லூரியில் படிக்காத நபர் கிடையாது, வேலை செய்யாத நபர் கிடையாது. அத்தனை பேர் அதில் செஞ்சுருக்காங்க. அந்த புகழ்பெற்ற ஒரு மாநில கல்லூரியில் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. சரி. படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓ, அப்போ நீங்க ஸ்டூடண்ட் பிரசிடென்ட்டா நின்னு ஜெயிச்சிருக்கீங்க? ஆமா. ஜெனரல் செக்ரட்டரியா நின்னு ஜெயிச்சேன். பொதுச் செயலாளரா நின்னு ஜெயிச்சேன். இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அன்னைக்கு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக இருந்தார் 2010. கலைஞர் ஆட்சியில். ஆமாம், கலைஞர் ஆட்சியில் இருக்கும்பொழுது 2010 தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவர் முன்னாடி இது மாதிரி ஒரு சேர்ல உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த காலேஜ் மூலிமா நான் பொதுச் செயலாளராக வெற்றி வரும்போது அப்போ பொதுச் செயலாளராக வெற்றி பெற்று அவர் போய் சந்திச்சு அன்னைக்கு போய் பார்த்தோம். சரி சரி. அப்போ நாங்கள் ட்ரெயின் ரூட்டில் போகும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு 6:40 ட்ரெயின் திருவள்ளூரில். ஆமாம், திருவள்ளூரில் 6:40 ட்ரெயின். அரக்கோணத்துலேருந்து வருமா? அதாவது அரக்கோணத்துலேருந்து வரவங்களை வந்து கரெக்டாக டைம் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் அரக்கோணத்துலேருந்து எங்கள் ரூட்டு அரக்கோணத்துலேருந்து தான் வரும். சரி சரி. எங்கள் ரூட்டு வந்து அதாவது திருத்தணிலேருந்து ஒரு ட்ரெயின் ரூட்டு. ஆனால் எங்கள் காலேஜுக்கு வரவங்க வந்து திருத்தணியிலிருந்தோ இல்லை பக்கத்தில் இருந்தோ வரமாட்டாங்க. அரக்கோணத்துலேருந்து ஆர்கேபேட்டை, பொதட்டூர்பேட்டை, மின்னல் சுற்றி அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தாண்டிலாம் வருவாங்க. அதனால் அவங்க லோக்கல் ட்ரெயினில் தான் வரணும்னு நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. சரி, ஓகே. அவங்க ஃபாஸ்ட்டில் கூட வந்துடுவாங்க.
ஓஹோ அப்படி காலையில காலையில ஃபாஸ்ட் லோட். ஆனால் ரிட்டர்ன் இங்கே போகும்போது அந்த ட்ரெயின்ல தான் லோக்கலில் தான் நாங்கள் போவோம். சரி சரி. எங்களது 220 220 அந்த ட்ரெயினில் வந்தோம். சரி சரி. அப்போ நாங்கள் இங்கே போகும்போது நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜ் பாட்டு அதெல்லாம் எல்லாருமே இருப்பாங்க. ஆமாம், எல்லாம் எங்கள் காலேஜ் பசங்க இருப்பாங்க. அந்த 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 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எங்கள் காலேஜ் பசங்க எல்லாருமே இருப்பாங்க. சரி. ரூட்டு போகாமல் விருப்பப்படுற ஒரு சின்ன சின்ன தியாகராஜ காலேஜ் ஒரு 2 பசங்க இருப்பாங்க. மயிலாப்பூர் விவேகானந்தா காலேஜ் ஒரு தம்பி நம்ம கூட வருவாப்புல. சரி. வேசார்பாடி அம்பேத்கர் காலேஜ்லேருந்து 2 பேர் வருவாங்க. கம்பெனிக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்கலாம் வருவாங்க. எல்லாருமே நாங்கள் அங்கே உட்காந்து ட்ரெயினில் போவோம். எனக்கு வந்து இந்த தாளம் அடிக்க தெரியாது. ரூட்டுக்குன்னு ஒரு அடி இருக்குது. டப்பர 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 டப்பர்னு சொல்லி ஒரு ரூட்டுக்குன்னு ஒரு அடி அடிப்பாங்க. எனக்கு அந்த ரூட்டு அடிக்கலாம் தெரியும். எப்படி அடிப்பாங்க? அது புக்கில் இல்லை, அந்த ட்ரெயினோட இதுலேயே அடிப்பாங்க. சரி. ட்ரெயினோட இதுலேயே அடிப்பாங்க. நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது நம்ம கூட மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது மியூசிக் மாஸ்டர் அவங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி நம்ம சொல்ல முடியாது. அது ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவ பணியில இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறாங்க அந்த 2 பேரும். சரி சரி. 2 சீப்பு வச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒருத்தர் அடிப்பாரு, இந்த பக்கம் ஒருத்தர் அடிப்பாரு. சீப்புல சீப்பு வச்சுக்கிட்டு அப்போ குச்சி மாதிரி அது சீப்ல அந்த பக்கம் ஒருத்தர் அடிப்பாரு, இந்த பக்கம் அடிப்பாரு. அடி அப்படியே வேற லெவல்ல இருக்கும் அந்த அடி. அந்த அப்படி இருக்கும். அப்படி இருப்பாங்க 2 பேருமே. அந்த பக்கம் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சாரு, ஒருத்தர் பிஏ இங்கிலீஷ் படிச்சாரு. 2 பேருமே இன்னைக்கு கிறிஸ்தவ பணியில வேற லெவல்ல இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னடானா இந்த பக்கம் மோளம் அடிச்சவர் ஒரு ஊழியரா இருக்காரு, இந்த பக்கம் மோளம் அடிச்சவர் ஒரு ஊழியரா இருக்காரு, கை தட்டி இருந்தவர் ஒரு ஊழியரா இருக்கிறாரு. பாட்டு பாடிட்டு இருந்த நானு இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பத்தி ஒரு சில 4 பேருக்கு சொல்றேன். அந்த நிலைமைக்கு ஆமா அது மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ வரும்போது அந்த பாட்டெலாம் நாங்கள் பாடிட்டு வரும்போது யாரையும் கிண்டல் பண்ணுற மாதிரியோ, யாரையும் கொச்சப்படுத்துற மாதிரியோ, யாரையும் கலாய்க்கிற மாதிரியோ பாட மாட்டோம். ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பாட மாட்டீங்க. பாட மாட்டோம். நார்மலாக இருக்கிற பாட்டை அப்படியே பாடுவோம். எனக்கு வந்து அப்போல்லாம் வந்து கானா பாட்டுங்க நிறைய பாட்டுங்க தெரியும். தள்ளாத வயதினில்லே தடிவோ நீ போற தாத்தா, எங்க ஆயாவை விட்டு புட்டு பட்டணம்தான் போறியா தாத்தா, பட்டணம்தான் போறியா, 50 காசு தாரேன் தாத்தா எனக்கு பட்டணம் பொடி வாங்கிட்டு வா, உன் மட்டையை விரிச்சு தாத்தா எனக்கு சிட்டிக்க பொடி தாத்தா, திராவிடனுக்கு சிட்டிக்க பொடி தாத்தா. இது வந்து கானா பழனி பாடின பாட்டு. இந்த பாட்டை நான் பாடுவேன். இதுல எந்த விதமான கொச்சையான வார்த்தைகளும் இருக்காது. கொஞ்சம் பொடி கொடு அப்படின்னு வரும். இதுல அண்ணாவை பத்தி வார்த்தைகள் வரும். பொடி போட்ட அண்ணா வந்து வேற லெவல்ல ஆனாருன்னு சொல்லி பாடுங்க. அந்த கால பெரியவங்க போட்டு பார்த்த பொடியடா, இந்த காலம் மாறி போச்சு சின்ன பயலே படியடா, நமது நாட்டு அண்ணாதுரை போட்டார் இந்த பொடியதா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். இந்த மாதிரி பாட்டுலாம் நாங்க ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் பாடுறது. கானா பாட்டுக்குள்ள கருத்தும் இருக்கிற மாதிரி கானா பாடல் வளர்ந்ததா சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த பாட்டை நான் பாடுவேன். அப்புறம் வந்து சிந்தை புண்ணியர் ஒரு பாட்டு பண்ணார். கண்கள் என்று முன்னை தேடும் கவிதை பாட தூண்டும் கன்னி பொண்ணே வாமா, ஆசை முத்தம் ஒன்று தாமா, ஆசை முத்தம் ஒன்று தாமா, கண்கள் என்று முன்னை தேடும் கவிதை பாட தூண்டும் கன்னி பொண்ணே வாமா, ஆசை முத்தம் ஒன்று தாமா, ஆசை முத்தம் ஒன்று தாமா. இந்த மாதிரி இந்த பாட்டெலாம் நான் பாடிட்டு வருவேன். வேலைக்கு போகிறவங்க முதற்கொண்டு, படிக்கிறவங்க முதற்கொண்டு, மனசுல ரொம்ப மிகப்பெரிய கவலையில் இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே கை தட்டிட்டு ட்ரெயின் டிராவலே ரொம்ப சந்தோஷமா. அது வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டு பாடும்போது கேட்டுட்டு போன நிறைய பேர் எனக்கு என் கூட இன்னைக்கும் ட்ரெயின்ல தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நலமா விசாரிக்கிறவங்க. ஏன்னா அந்த ட்ரெயின் டிராவலே ஒரு மறக்க முடியாத டிராவலா மாறி அது மாதிரி இருக்கும். அது சூப்பரா அது சொல்றதுக்கு ஒரு அது இல்லை தம்பி. ஆமா, அது அந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயின் டிராவல். அது அச்சு பிடிச்சிட்டு காலையில் கிளம்பி அந்த 6:40 ட்ரெயின் பிடிக்கிறது, 7 மணி ட்ரெயின் பிடிக்கிறது, 7:15 ட்ரெயின் பிடிக்கிறது நாங்கள் அப்படி ஓடிடுவோம். நாங்கள் ஒரு சில அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம நினச்சிருக்கிறேன், இங்கே நம்ம ட்ரெயின் ஏற புட்லூரில் ட்ரெயின் ஏற நாமளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அரக்கோணத்துலேருந்து மின்னல் எங்கே இருக்குது, ஆர்கேபேட்டை எங்கே இருக்குது, அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ட்ரெயினில் வந்துட்டு இப்படிப்பட்ட காலேஜில் படிச்சுட்டு போகிறானுங்க பசங்க அப்படின்னு நினச்சதெல்லாம் நான் ஒரு காலத்தில் நினச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பாட்டு பார்க்கும்போதெல்லாம் ஜாலியாக போவோம். அப்போ எங்கள் முன்னோர்கள், எங்கள் சீனியர், அது எந்த சீனியர்னு தெரில, யாரோ ஒரு சீனியர், அவங்க வந்து பாட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு அது காது செவி வழியா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சீனியர் சீனியர் வந்து ஒரு முறை இதுமாரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குதுடா நம்ம ரூட்டு பாட்டு,
அதோட ஒருத்தன் பாடினேன்தான்டா நான் படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தன் சொல்கிறான், என் சீனியர். அந்த சீனியர் சொல்லி யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த சீனியரை போய் பார்த்து, அந்த சீனியர் சொல்லி அந்த சீனியரை போய் அந்த சீனியர் மூலிமா இதுமாரி வார்த்தைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு. இங்கே ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் இப்படி சீனியராக போய் உங்கள் பாட்டு தேடினீங்க. உங்களை பிடிக்கிறதுக்கு நாங்கள் எப்படி தெரியுமா தேடணும்? ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் வந்து இவர் எங்கள் சீனியர் தான் அப்படின்னு உங்களுடைய பழைய வீடியோவில் கமெண்ட் பண்ணி அந்த பையனை நான் பிடிச்சி அந்த பையன்கிட்ட போய் யாருப்பா நம்பர் தெரியுமா, நம்பர் தெரியல, அவர் ஐடி மட்டும் தெரியும், திராவிட தேவன் தான் சொன்னான். நான் போய் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஐடியை தேடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஞாபகம் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணும்போது கூட நான் ஒரு டெத்தில் இருந்தேன். ஆமாம் எங்கள் தமிழ் டீச்சர் இறந்துட்டாங்க. +1 படிக்கும்போது தமிழ் டீச்சர் இறந்துட்டாங்க. அப்படி உங்களை பிடிச்சது தான் இப்படி நீங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் காலேஜோட சீனியர்ஸ் தான் வந்து தேவா அருமையாக பாட்டு பாடுறான். ஏன்னா என் பேர் திராவிட தேவன், ஆனால் தேவான்னு கூப்பிடுவாங்க. தேவா அருமையாக பாட்டு பாடுறான், இந்த பாட்டு வந்து தேவாவுக்கு நல்லாயிருக்கும், இந்த வாய்ஸுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி கொடுத்தாங்க, சொன்னாங்க. சொன்னோன்னுமே அந்த பாட்டை நான் வந்து ரூட்டில் பாட ஆரம்பித்தேன். ஆசைப்பட்டு காதலிச்சேன் அரக்கோணம் பொண்ணு, நான் பாசம் வச்சு காதலிச்சேன் மோசூரில் நின்று, திருவிழாங்காடு ஸ்டேஷனில் தேடி தேடி பார்த்தேன்டா, மன ஊர் வந்ததுமே மனசு மாறி போனாடா, செஞ்சி ஸ்டேஷனில் தேடி தேடி பார்த்தேன்டா, கடம்பத்தூர் வந்ததுமே வாரி விட்டா காலடா, எழுந்து பார்த்தேன்டா அடுத்தது ஏகாட்டூருடா, திருவள்ளூர் வந்ததுமே திரும்பி வந்த வீட்டுக்குத்தான் நண்பா, ஏன் நண்பா நண்பா நீ காதலை தான் செய்யாதடா, பொண்ணை நம்பி நீயும் தான் போகாதடா, உன்னை பார்த்து சிரிச்சிடுவா பல்ல காட்டி, அவளை மாற்றி காதலி பாச காட்டி, அடுத்த வருஷம் புட்லூரில் புனிதவள்ளியை பார்த்தேன், நான் செவ்வாப்பேட்டை வந்ததுமே செவந்திப்பூ கொடுத்தேன், வேப்பம்பட்டு ஸ்டேஷனில் வேதவள்ளி சொன்னாடா, திருநூறு வந்ததுமே திரும்பி கூட பார்க்கல, பட்டாராம் ஸ்டேஷனில் பார்த்து பார்த்து நின்னேன்டா, இந்து காலேஜில் இதயத்தை நான் தந்தேன்டா, ஆவடி ஸ்டேஷனில் ஆசைப்பட்டு தொட்டேன்டா, அன்னூறு வந்ததுமே ஆளை காட்டி போனாடா, திருமுல் வாயில்றா அடுத்தது அம்பத்தூருடா, அம்பத்தூர் வந்ததுமே ஆளை காட்டி அடிக்க வச்சா நண்பா, ஏன் நண்பா நண்பா நீ காதலை தான் செய்யாதடா, பொண்ணை நம்பி நீயும் தான் போகாதடா, பட்டதெல்லாம் போதும்னு பாட்டு பாடுறேன், இப்போ பட்ட படிப்பு படிக்கத்தான் நானும் போகிறேன், அவன் நினப்புல தினமும் இறங்கி கோட்டை குடிக்கிறேன், இப்போ வில்லி வாக்கம் போலீஸ் கிட்ட மாட்டி தவிக்கிறேன். காலேஜில் படிக்கிற பையனுக்கு என்னெல்லாம் நடக்கும், ஏன் படிக்காம லவ் பண்ணிட்டு இது மாதிரி போனா இந்த பாட்டு வந்து ஒரு இதுவா இருக்கும். அதாவது என்னோட தோற்றமோ என்னோட ட்ரெஸ்ஸிங்கோ, நான் இப்போதான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் நான் போடதே கிடையாது. மாநில கல்லூரி வரலாறு இப்போ கூட நான் PhD படிக்கிறாங்க, அது கூட படிக்கிறதுக்காக சேரல. என் காலேஜ் மேலே இருக்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காதல்னால நான் PhD காலேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் அட்மிஷன் போட்டு வந்துட்டேனே தவிர 2 மந்த் சப்மிட் பண்ணேன். இன்ன வரைக்கும் நான் காலேஜுக்கு என் கைடை போய் பார்க்கல, காலேஜுக்கு போல வரல. கடைசி வரைக்கும் நான் மாநில கல்லூரி மாணவனாகவே இருந்து செத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் காலேஜ் இடத்துக்கு மேலே அவ்வளோ. ஆமாம், ஒரு இல்லை தம்பி, அது எனக்கு காலேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங். அந்த காலேஜ் மாதிரிலாம் நிச்சயமாக வராது. அந்த மாதிரி ஒரு காலேஜ். நான் எதுக்காக உங்களுக்கு அந்த பொண்ணு பிக்கப் ஆகாது எனக்கு ஆகாமல் சொன்னால் ட்ரெஸ்ஸிங் தான். இன்றைக்கி என் காலேஜ் பசங்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் பேண்ட்டை முக்கால் வயிற்று விட்டுக்கிறானுங்க, இப்படி பண்ணிக்கிறானுங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆனால் நான் படிக்கிற காலகட்டத்தில் இந்த பட்னு போடுவானுங்க, இந்த கப்பு போடுவானுங்க ஷர்ட்டில், இன் பண்ணுவானுங்க. இந்த பையனை ஆமாம், என் ரூட்டு பசங்க மொத்த பேருமே அப்படி தான் தானுங்க. என் ட்ரெயின் ரூட்ல இருக்கிற பசங்க அத்தனை பேருமே அன்னைக்கு அப்படி தான் தானுங்க. 100 பேர். இன்னைக்கு பசங்கள்லாம் வந்து ரொம்ப லோ இப்பு போட்டுக்கிட்டு ரொம்ப பேண்ட் எல்லாம் பென்சில் ஃபிட்னா கூட பரவாயில்ல, இவ்வளவு முக்கா பேண்ட். அதுதான் தம்பி, ரூட் மேல இன்னைக்கு எங்க ட்ரெயின் ரூட் மேல எங்க காலேஜ்லயே எங்க ட்ரெயின் ரூட் மேல இருக்கிற பசங்க மேல இருக்கிற எனக்கு வருத்தமே என்னடான்னா, இந்த பசங்க உண்மையாவே ஒழுங்கான பசங்க தான். என் ரூட்டு பசங்க, இந்த சைடு என் ஏரியால இருக்கிற பசங்க எல்லாம் ரூட்னா நீங்க இந்த ட்ரெயின் ரூட் சென்னையில இருந்து அரக்கோணம் வரைக்கும், அதுல பட்டாபுரம் வரைக்கும், பட்டாபுரம் இருந்து திருத்தணி எல்லாம் இந்த பக்கம் சைடு வரைக்கும். ஏன்னா பட்டாபுரம்ல இருந்து இன்னொரு ரூட் எங்க காலேஜுக்கு ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ல போயிடுவாங்க. பட்டாபுரம் இருக்கும், ட்ரெயின்ல வருவாங்க. இந்த ரூட்ல இருக்கிற அத்தனை பேருமே அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்கே வேற லெவல்ல இருக்கும். ஆமா, அப்படி இருக்கும். அவன் வந்து திட்டு போய் எங்கன்னா போய் திருடி கூட இருப்பான். ஆனால் அவனை பார்த்தா இவன் திருடான்னு நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவன் அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படி இருக்கும். நீங்கள் படிக்கிறது வந்து
எய்டட் கிடையாது, இது கோயட் கிடையாது. கோயட் கிடையாது. ஆனால் நாங்கள் படிக்கிறது கோயட். கோயட்னால போல பசங்க கிட்ட எப்படி பேசணும், என்னென்ன பண்ணன்ற அந்த ஒரு வித்தைகள்லாம் நம்ம காலேஜ் பசங்களுக்கு அது தெரியும். சைக்காலஜியாவே நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பசங்களும் டீசெண்டா இருப்பீங்க, பெண்களுக்கும் பிடிக்கும் அது மாதிரி சொல்லிட்டு நாம பசங்க அது மாதிரி இருப்பானுங்க. நான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் கூட எனக்கு என் ஜூனியர் பையன், எனக்கு ஜூனியர் தம்பி, அவன் இங்கே பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கிறான். அவன் சீனியர் மாதிரி பேச, யோ நாயா நீ ஒன்றும் பாக்யராஜ் காலத்திலே இருக்கிற உங்களை என்ன சொல்லுவான். அவன் அண்ணன் நல்ல மரியாதை கிண்டல் மாதிரி சொல்லுவான், யோ நாயா ஒன்றா நீ பாக்யராஜ் காலத்திலே இருக்கிற, நீ வாயா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிட்டு அவனுங்களாவே பசங்க ஒரு 3 பேர் சேர்ந்து 200 போட்டு 600 ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து ஊத்தானுங்க. 2012-11 நினைக்கிறேன் அந்த டைமில். நான் இது வரைக்கும் மாநில கல்லூரி நான் அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து இந்நாள் வரைக்குமே ஒரு 3 முறை தான் நான் ஜீன்ஸ் பேண்டே போட்டு போயிருப்பேன். ஓ, இது வரைக்கும் ஃபார்மல்ஸ் எல்லாம் நான் போடுவேன். ஃபார்மல் போட்டு ஆமா கப்பு போட்டுட்டு இன் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஜீனு கூட இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து கம்ப்ளீட்டா அப்படியே மாறி இருக்காங்க. எனக்கு அதுதான் தம்பி ரொம்ப வருத்தம் தம்பி. அதாவது இவனுங்க அங்க இருக்கிற பசங்கள்லாம் தெரிஞ்சுட்டானுங்க. எப்படின்னா எனக்கு நான் இங்கேருந்து போய் படித்தா கூட எனக்கு இந்த 6Dன்னு ஒரு ரூட் இருந்தது தம்பி. 6D பஸ் ரூட். ஆமாம், பஸ் ரூட் 6Dன்னு ஒரு ரூட்டு, பெரிய ரூட் அது. காசிமேடு, ராயபுரம், எண்ணூர், வண்ணாரப்பேட்டை, கத்திவாக்கம் அந்த லைன்லலாம், திருவேத்தூர், இந்த காசிமேடு இந்த லைனில் இந்த ரூட்டில் தான் வர பஸ்ஸு. அந்த ரூட்டு பசங்க வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அங்கேருந்து வர பசங்கிட்டேருந்து இருக்கிற பசங்க, அப்புறம் நம்ம இங்கேருந்து ஒரு ரூட்டு போவோம். ஆவடியிலேருந்து 27Hன்னு ஒரு ரூட்டு, பெரம்பூர்லேருந்து 29A ரூட்டு, பூந்தமல்லிலேருந்து 25G, கேகே நகர்லேருந்து 12G, இது மாதிரி ஒவ்வொரு சில ரூட்டுங்களெல்லாம் பஸ் வரும். இந்த சிட்டியில் இந்த லைனில் இருக்கிற பசங்களோட பார்வையிலலாம் பார்த்து, இது பாவம் சின்ன பசங்க, 17 வயசு கூட 18 வயசு கூட தொடங்கியிருக்கா, 17 வயசு கூட ஆகாது. அந்த சின்ன பசங்க வந்து அந்த பசங்களெல்லாம் பார்த்து இவனுங்க கெட்டு போய் கத்தி எடுத்துன்னு போகிறது, கட்டை எடுத்துகிட்டு போகிறது, சண்டை போட்டுக்கிறது, பார்த்துக்கிறது, ட்ரெயினில் ட்ராக்ல இருக்கிற கல்லுங்களை தூக்கி காதலுக்காக அடிச்சுக்கிறது சொல்லி ரொம்ப இதுவாயிட்டானுங்க. எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு. இருந்தால் அது இப்போட ஒரு பையன் ஒரு போன மாதத்தில் RPF பிடிச்சிட்டாங்க. அவன் ஜூனியர் பையன் ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறது இன்னொரு காலேஜ், வேசர்பாடில் இருக்கிற ஒரு காலேஜில் படிக்கிறான். அந்த பையன்கிட்ட இவன் ஏதோ சொல்லிட்டான், அந்த பையனை ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு இவன் போகிறான். இத்தனைக்கும் அவன் பிஜி படிக்கிறான். பிஜி படிக்கிற பையன் அவனை சண்டை போகிறதுக்கு போகிறான். அவனை கூப்பிட்டு வந்து RPF ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அவனை பார்க்கறதுக்காக நான் போகிறேன். ஏன்டா பிஜி படிக்கிறடா, உனக்கு தெரியவானாவாடா அப்படின்னா, அது ஒரு ஜாலியில் போகிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியல. அந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வர பசங்க தான் இந்த மாதிரி வேலையே பண்ணுது. எனக்கு கல்யாணத்தை வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தான் தாலியத்து கொடுத்து கல்யாணம் பண்ணார் 2014. 10 மணிக்கு எக்ஸாமு, 7 மணிக்கு 6:45 5:30 மணிக்கெலாம் கூட நான் காலேஜில் இருக்கிறேன். எனக்காக அவன் வருவான். எல்லா ரூட்டு பசங்களை பார்த்தோன்னா கல் எடுத்து அடிக்கிறது, கொம்பு எடுத்து அடிக்கிறது. அதனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு.